இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. ஆமீன். அன்பு சகோதர சகோதரிகளே, சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்குள் சமாதானத்தை தந்தருளுவாராக. 2 கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 16 சொல்லக்கூடிய அழகான வார்த்தைங்க. இந்த சமாதானம் உங்களுக்கு தரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. சமாதானமாக நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் எல்லாமே நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இந்த உலகத்தில் ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது அதை எப்படி பார்க்குறோம்? ஒருத்தர் ஒரு விதமான ஒரு கமெண்ட் நம்ம சொல்லுவோம். இப்படி இருந்தால் இப்படி பண்ணியிருக்கலாமே, அப்படி பண்ணியிருக்கலாமே, இப்படி ஆயிருக்குமோ, இல்லை அப்படி ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்ம வாய் வார்த்தையாக நம்ம விமர்சனம் பண்ணுவதுன்னு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் என்ன விஷயம் சொன்னாலும் சரி, இது நடந்திருக்காதுன்னு கூட தெரியாது. ஆனால் என்ன பண்ணுவாங்க, அது நடந்த மாதிரியே சொல்ல ஆரம்பிப்பாங்களாம். ஸோ இன்றைக்கி யார் என்ன சொன்னாலும் சரி, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன தேவையோ, நமக்கு என்ன வேணுமோ நம்ம என்ன பண்ண போகிறோம், கேட்க போகிறோம். எவ்வளோ பேர் எவ்வளோ விதமாக பேசுகிறவங்க, பிரச்சனை இல்லைங்க. இன்றைக்கி சமாதானமே இல்லை பிரதர். வீட்டில் வெளில இருந்தால் பிரதர் பிரச்சனையே வருது. வீட்டுக்குள்ளே இருக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். யாராச்சும் வந்து எதாவது சொல்லிட்டா போதும் பிரச்சனைகள் அதிகமாகுது. எங்கள் இருதயத்தில் சமாதானம் இல்லை. ஏன் உள்ளத்துலேயே சமாதானம் இல்லை, இல்லத்தில் மட்டும் இருக்குமா? நம்ம உள்ளம் தூய்மையாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எந்த பிரச்சனையும் இல்லாமல் எதை நம்ம மனசில் போட்டு வச்சுக்காமல் நம்ம ஃப்ரீயாக விடுறோமோ அது எந்த ஒரு பாதிப்பும் கொடுக்காதுங்க. நம்ம உள்ளே போட்டு வச்சுக்கிட்டு அதை எப்போ நம்ம வெடிக்கலாம் அப்படின்னு போய் காத்துட்ருப்போம்ல. நிறைய பேர் பண்ணுற விஷயம் தான். நேரம் வரட்டும், நான் எப்படி பேசுகிறேன் பார், நான் எப்படி ஆகிறேன் பார், நான் நானாகவே இருக்க மாட்டேன்னு சொல்லி என்ன பண்ணுறோம், இன்றைக்கி உள்ளுக்குள்ளே வச்சு ஒரு கட்டத்தில் நம்ம வெடிக்க ஆரம்பிக்கிறோம். அப்படிலாம் இல்லாமல் மன்னிப்போம் மறப்போம் அப்படின்னு சொல்லி வாழ்ந்தோன்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க. உள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேச வேணாம், பழக வேணாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இன்றைய நாளில் பயப்படாதிருங்கள், நான் இருக்குங்க அவங்க கூட அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு பிரச்சனை, எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், எந்த ஒரு பிரச்சனை இல்லை, எவ்வளோ பிரச்சனைகள். அதான் பிரதர், எந்த பிரச்சனையை சொல்கிறீங்க நீங்கள் கேட்டிங்கன்னா, பிரச்சனை சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லைங்க. ஒவ்வொரு பிரச்சனைகள் ஒவ்வொரு நாள் வந்துக்கிட்டே இருக்கும். நான் எந்த பிரச்சனையும் சொல்கிறது அப்படின்னு யோசிக்கும் போது பார்த்தோன்னா, கரெக்ட் தான் பிரதர், இந்த பிரச்சனை முடிஞ்சால் அந்த பிரச்சனை வந்தது, அந்த பிரச்சனை முடிஞ்சால் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்துட்டு இருக்கோம்ல. இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீடர்களோட படகுல பயணிக்கிறாருங்க. ஆனால் பயணிக்கும் போது ஆகுது, கொஞ்சம் டயர்டாக இருக்கு, நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் தூங்குறாருங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆக்ரோஷமான ஒரு அலை, ஒரு புயல். அந்த கப்பலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த படகு அந்த படகே ஆடுது. இவங்க சீடருக்கெல்லாம் ஒரே பயம், ஐயோ என்னடா இது அப்படின்னு சொல்லி. ஆனால் அவங்க பயந்த அந்த விஷயம் என்னென்னா, ஐயோ சரி நம்ம இப்படி பயந்துட்டுருக்கோம், அவர் அங்கே தூங்கிட்டு இருக்காரு, வாங்க அவர்கிட்ட போகலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, ஏன் பயப்படுறீங்க, நான் தான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன், கவலைப்படாதீங்கன்னு சொல்லி சமாதானமாக அந்த ஒரு விஷயம் சொல்லும்போது, சீடர்கள்லாம் இல்லை என்னடா இது பயப்படுவானான்னு சொல்கிறாரு, இப்படி அலை எழும்புது, இப்படி புயல் காற்று வீசுது அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு பதட்டம். உடனே ஒரு குரல், ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லி, நான் இருக்கேன்ல. அவரை நம்பும்போது சமாதானத்தை பெற்றுக்கொண்டு நமக்குள் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபிக்கின்ற வேலையில் நமக்கு எந்த பிரச்சனையும் வராதுல்ல. அவங்க முழுமையாக விசுவாசிச்சாங்கல்ல, முழுமையாக நம்புனாங்கள்ல இயேசுப்பாவை. நிச்சயமாய் அந்த புயலிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த அவ்வளோ சீற்றத்திலிருந்து அவங்கள பத்திரமாக மீட்டார்ல. பயப்படாதீங்க, எந்த பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம செய்யக்கூடிய வேலையாக இருக்கட்டும், இல்லை நம்ம போகக்கூடிய ஒரு சில விஷயங்களாக இருக்கட்டும், அதற்கெல்லாம் நம்ம போகும்போது ஐயோ என்ன ஆகும் தெரியலையே, மக்கள் என்ன விமர்சிப்பாங்கன்னு தெரியலையே, பதட்டமாகவே இருக்கேன்னு சொல்லி யோசிக்காதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கண்டிப்பாக பண்ணிக்கிட்டே இருங்க. ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைங்க, விசுவாசம் வைங்க. நிச்சயமாய் புயல் காற்றாக இருந்தாலும் சரி, இல்லை எப்படியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சொன்னாமே வரட்டுமே, ஏசப்பா இருக்கார்றான், அவர் என்னை பார்த்து பாடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கை நமக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா வாழ்க்கையில் வெற்றி தாங்க. திடமாக இருக்கும்படி செய்ய போகின்றார். பயப்படாதே, ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கின்றார் என்று நீங்கள் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டே இருங்க. எந்த ஒரு பயம் வந்தாலும் சரி, ஆண்டவரே நீங்கள் இருக்கீங்க, நான் இந்த பயத்தை நான் எப்படி ஃபேஸ் பண்ணுறேன் பாருங்கன்னு சொல்லி நீங்கள் அந்த பயத்துக்கே பயம் கொடுக்கணும்ல. நிச்சயமாக நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கை நிலைமையை கட்டி எழுப்ப போகின்றார். சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க. இன்றைக்கும் இந்த சமாதானம் இருக்கின்றது என் குடும்பத்தில் அப்படின்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க. நான் எவ்வளோ விஷயங்களில் நான் அடிப்பட்டு உதப்பட்டு நான் வந்திருக்கேன், நிறைய பேர் சாட்சி சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம வாழ்க்கையில் நம்ம சாட்சி சொல்லணுங்களோ, பிரதர் என் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்துச்சு, நான் இன்றைக்கி இப்படி இருக்கேன் அப்படின்னா
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அப்படின்னு சொல்லி இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கா நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் எல்லா புயல்களையும் அமைதிப்படுத்துகின்றவராக இருக்கின்றபடியினால் உம்மை சோத்தரிக்கின்றனப்பா. உலகம் தரக்கூடாத எடுக்க முடியாத நித்திய சமாதானத்தை தந்து எங்கள் இருதயத்தை காத்து கொள்கின்றபடியினால் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. உபத்திரங்கள் எழும்போது, நிராகரிக்கப்படும் போது, பயம் மேற்கொள்ள முயலும்போது உம்முடைய பலத்தை சார்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அனுதினமும் உம்முடைய சமாதானம் எங்களுக்கு கேடயமாகவும் ஆறுதலாகவும் திட நம்பிக்கையாகவும் இருப்பதற்காக ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, எங்கள் இருதயத்தை உம் கரங்களிலால் காத்து கொள்வீராக. எங்களை உம் சமூகத்தில் நிரம்பி உம்முடைய ஜீவனுக்குள் வார்த்தைகள் மூலமாக எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஜெயத்தின் வழியில் நடக்க வேண்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துங்கப்பா. ஒவ்வொரு குடும்ப உறவுகளுக்குள்ள சமாதானத்தை கொடுங்கப்பா. எல்லோரும் ஒற்றுமையாக சமாதானமாக இருக்க வேண்டும் என்று கேட்குறப்பா. யாருக்கு எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துறாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்ட நோயில் அகற்றி போடுவீராக. வாழ்க்கையில் எவ்வளோ புயல்கள் வந்தாலும் சரி, எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் சரி, நீரே எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொள்வீர் நம்புகிறேன். எல்லோரும் பார்த்துக்கோங்கப்பா. எல்லோரும் ஒற்றுமையாக சமாதானம் இருக்கணும்ப்பா. சமாதானத்தை கொடுங்கப்பா. முதலாவது குடிப்பழக்கத்தினால் அடிமையாக இருக்கின்ற அந்த குடிப்பழக்கத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. எல்லோரும் நல்லா ஆண்டவரே, ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்க. உடல் தெம்பும் வலிமை தர வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. எல்லோரும் நல்லா இருக்கணும்ப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.